இன்றைய செய்திகள். ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேக பதிலடி. ஆபாச பேச்சாளர்களை வன்மமூட்டி வளர்க்கும் திமுக. எகத்தாளம் பேசலாமா? அரசியல் களத்தில் அநாகரிக பேச்சுகள் விவாதத்திற்கு உள்ளாகும் ஜனநாயக எல்லைகள். தமிழக அரசியல் சூழலில் சமீப காலமாக அரசியல் விமர்சனங்கள் என்பது தனிநபர் தாக்குதலாகவும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களாகவும் மாறி வருவதாக சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான கருத்து பரிமாற்றங்கள் தற்போது சட்ட ரீதியான மற்றும் தார்மீக விவாதங்களாக உருவெடுத்துள்ளன. விவகாரத்தின் பின்னணி: சமூக வலைத்தளங்களில் சில தனிநபர்கள் ஆபாசமாக பேசுவதாகவும் அதை ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஊக்கப்படுத்துவதாகவும் பல்வேறு தரப்பிலிருந்து புகார்கள் எழுந்தன. இந்த சூழலில் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஐடி விங் மற்றும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மாறி மாறி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இருதரப்பு வாதங்களின் தொகுப்பு. விமர்சனம் வைக்கும் தரப்பின் பார்வை. அரசியல் விமர்சனம் என்ற பெயரில் கண்ணியமற்ற முறையில் பேசுவதையும் அநாகரிகமான கருத்துக்களை பரப்புவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தகைய செயல்களை தடுக்க வேண்டிய அரசு அதை ஊக்குவிப்பதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்பது, கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் வரம்பு மீறுவதை அனுமதிக்க கூடாது என்பதும் இவர்களது வாதமாக உள்ளது. அரசு மற்றும் காவல்துறையின் நிலைப்பாடு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் ஆபாச பேச்சுகள் மூலம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதும் காவல்துறையின் கடமையாகும். சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை அரசியல் ரீதியாக அணுகுவது தவறான முன்னுதாரணம் என்பது அரசு தரப்பின் கருத்தாக உள்ளது. ஜனநாயக அறம். அரசியல் என்பது கொள்கை ரீதியானதாக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட தாக்குதலாக இருக்கக்கூடாது என்பது பல அரசியல் நோக்கர்களின் கருத்தாகும். நாகரிகமான அரசியல் விமர்சனங்கள் மட்டுமே ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும். சட்ட ரீதியான விவாதங்கள். கைது நடவடிக்கைகள் மற்றும் காவல்துறை மீதான விமர்சனங்கள் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதில் உள்ள சிக்கல்களையும் சவால்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அரசியல் விமர்சனங்களுக்காக கைது செய்யப்படுவதாக ஒரு தரப்பு கூறும் நிலையில் சட்டத்தை மீறியதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மறுதரப்புக்கு சுட்டி காட்டுகிறது. மனித உரிமைகள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகள், மருந்துகள் மற்றும் வழக்கறிஞர் சந்தி போன்ற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இது மனித உரிமைகள் சார்ந்த மிக முக்கியமான விவாதமாக உருவெடுத்துள்ளது. அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் பேசப்படும் வார்த்தைகள் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து உணர்ந்து செயல்படுவது அவசியம். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளின் குரலும் ஆளுங்கட்சியின் நிர்வாகமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. சட்டத்தையும் கண்ணியத்தையும் காப்பதில் இரு தரப்புமே பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். இந்த விவகாரம் குறித்து சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.